எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேபில் ஒரு ப்ரிவ்யூ ஷோ நடக்கிறப்போ நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் படம் பார்க்குறாங்கன்னு தெரிகிறப்போ நான் ஒரு 20 வருஷமாக எப்போ என் படம் ரிலீஸ் ஆனாலும் இதே பைக் பார்க்கிங்கில் தான் சுற்றிட்டுருப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு அனுபவம். அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ஸ், நீங்கள் வந்து கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும், படத்தை பாராட்டினதாக இருக்கட்டும், என்ன வந்து ஆசையாக பேசினதாக இருக்கட்டும், இட் ஆல் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த படம் வந்து மழை காரணமாக தள்ளி போய் இப்போ December 13th ரிலீஸ் ஆகுது. இப்போது மேகம் முட்டுது, லைட்டாக அள்ளு விடுது. ஆனாலும் எந்த அலர்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக ஒரு ரிலீஸ்க்கு போகிறோன்னு நானும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் தீவிரமாக நம்புகிறோம். அண்ட் அப்படி தான் நடக்கும். மிஸ் யூங்கிறது ஒரு ரொம்ப அழகான, மென்மையான, நேர்மையான ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி. இது வந்து வாசுதேவனுங்கிற ஒரு பையனுக்கும் சுப்புலக்ஷ்மின்னு ஒரு பொண்ணுக்கு நடுவில் நடக்கிற பல சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு படம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்த ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் ஃபில்ம். இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக கவுண்டர் பறக்க, எங்கேயுமே லேக் இல்லாமல், நல்ல சாங்ஸ், நல்ல டான்ஸு, நல்ல ரொமான்ஸ், நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலியாக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் இந்த படம் எடுக்கிற அனுபவம் எனக்கு அமைஞ்சது. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனர் ராஜ்சேகருக்கு, ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு, இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆசையோட படம் எடுத்திருக்காங்க. அப்போ தான் இவ்வளோ ஜாலியான ஒரு பாசிட்டிவான ஒரு படம் எடுக்க முடியும். அண்ட் எப்பவும் போல் ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் கைவிட்டதே கிடையாதுன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்போம். அது உண்மை தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது போய் மக்கள்கிட்ட நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் இங்கிலீஷில் ஒரு வழக்கு சொல் இருக்குது, ஐ ஹாவ் அன் ஏஸ் அப் மை ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற ஒரு ஏஸ் கிளப்ஸ் என்கிட்ட இருக்குது, ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் பலிக்கும் ஃப்ரைடே அன்றைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வி வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா அவங்க சொன்ன படத்தை அப்படியே எடுத்திருக்காங்க. அண்ட் எடுத்த படத்தை எங்கேயுமே சுவாரஸ்யம் குறையாமல், எதுவுமே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு முகம் சுழுக்கிற ஒரு விஷயம் இல்லாமல், எல்லாருமே ஈக்குவலி ஜாலியாக உட்காந்து எல்லா தலைமுறையில் இருக்கிறவங்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து போய் இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விதத்தில் இந்த படம் ரிலேட் ஆகும். புது தம்பதியராக இருக்கலாம், இல்லை நம்ம நண்பர் மீனாட்சி மாதிரி புது தம்பதியரை பற்றி யோசிக்கவராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த படம் கவர் ஆகும்னு ஒரு யூனிவர்சல் அப்ரோச்சில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆஷிகா ரங்கநாத்தோட ஒர்க் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசப்படும். அவங்க சுப்புலக்ஷ்மி நடிச்சிருக்காங்க. அண்ட் கூட நடித்த நட்சத்திர பட்டாளமே இருக்குது. பாலசரவணன், கருணாகரன், லொல்லு சபா மாறன், சஸ்திகா ராஜேந்திரன், பொன்வண்ணன், ஜெயபிரகாஷ் சார், நிறைய பேர் இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு திறமையை காட்டியிருக்காங்க. ஸோ மிஸ் யூ ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் உங்களுக்காக தியேட்டரில் காத்திருக்கு. ஃபேமிலியோடு வாங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட சக்ஸஸ் நான் உங்களோட என்ஜாய் பண்ண விரும்புகிறேன். ஸோ see you in theatres on December 13th. மிஸ் யூ, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நல்லா இருக்குது இந்த ஐடியா. ஐ திங்க் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது மிஸ் யூட சீக்வல் மிஸ் யூ 2ன்னு பேர் வைக்காமல் கல்யாணத்தில் சொதப்போது எப்படின்னு கூட வைக்கலான்னு நினைக்கிறேன். பட் அதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாகாமல் இருக்கிறதுக்கு 10,000 காரணங்கள் இருக்கும். ஆனால் அது நல்லபடியாக முடியறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும். அதுதான் ஒரு லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸோட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ காதல் சொதப்புது எப்படி இல்லை, காதலில் சொதப்பி கடைசியில் அந்த காதலியோட சேர்ற ஒரு கதையாக நான் அதை பார்த்தேன். இது வந்து நான் கதையோட சுவாரஸ்யம் எங்கேயும் ரிவீல் ஆகாமல் நான் திரும்ப அந்த லைன் தான் சொல்கிறேன். உலகத்திலேயே பிடிக்காத பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பையன் லவ் சொல்கிறான். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற விளைவுகள், அதுதான் இந்த மிஸ் யூ. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், அது நீங்கள் சொன்ன மாதிரி காதல் சொதப்புது எப்படிக்கு அப்புறம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் ஃப்ளெஜ்டில் ஒரு ரொமான்டிக் ஃபில்ம். அண்ட் இந்த ஜானருக்கு ஒரு தனி மேஜிக் இருக்குது. அந்த படமும் ரொம்ப நல்லா வரவேற்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன ஐடியா கண்டிப்பாக அடுத்த டைட்டிலில் நம்ம யோசிப்போம். சார், எனக்கு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு சொல்ல தெரியாது. வாசுவோட லாங்குவேஜில் சொல்லணுன்னா, நான் ஒரு நடிகன். ஸோ நான் எல்லா படத்துலையும் நான் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் நடிகனாக நீடிக்க முடியும்.
ஆனால் ஒரு மனுஷனாக உங்களுக்கே தெரியும், நீங்கள் 22 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க, பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரில. ஃபஸ்ட்டு வரப்போ எப்படி பேசிகிட்டு இருந்தியோ இன்னும் அப்படி தான் பேசுகிறேன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு இந்த திருமணத்துக்கு முன்பின் மாற்றங்கள் என்கிட்ட நடக்காது. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டாக தான் இருக்கேன். அதையும் தாண்டி நான் உங்களுக்கே தெரியும் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்போம். இப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வந்திருக்காங்க. அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ம் நீங்கள் பார்த்தது சினிமாவில், அதனால் சினிமா சார்ந்த ஒரு விஷயந்தான். அது உங்களுக்கு உண்மையாகவும் பட்டுச்சுன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம். அதுதான் சினிமா. எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோன்னா சினிமாவோட மேஜிக் போயிடும். பட் அந்த பாட்டை டான்ஸ் பண்ணுறது தினேஷ் மாஸ்டர் காதில் கேட்ட வசனம் தான். மாஸ்டர் ரொம்ப வலிக்குது மாஸ்டர், நான் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன், வா டார்லிங் முடிச்சிடலாம் அவர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். அதில் முக்கியமாக கருணாகரன் அந்த கவுண்டர் போட்டதில் இன்னொரு ஒரு பின் கதை இருக்குது. கருணாகரன் ஆக்சுவலாக எல்லா ஸ்டெப்பும் சேர்ந்து ஆட வேண்டியது. முதல் நாளே ஒரு 2 மணி நேரம் மெனக்கெடலுக்கு அப்புறம் அவர் ஓரமாக போய் பொண்ணுங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நான் தனியாக தான் இந்த சாங் ஆட போகிறேன்னு. ஸோ அந்த கஷ்டத்தெலாம் மீறி ஒரு சாங் வந்து எனக்கு அந்த அக்கர் பக்கர் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு. பிகாஸ் அது யாரோ கேட்டு என்ன ஒரு சரக்கடிச்சிட்டு பொண்ணுங்களை திட்டுற சாங்கானா, இல்லை நீங்கள் படம் பாருங்கள், அவன் எதை பற்றி புலம்புறான், அது புலம்பல் பாட்டு. அது அவன் யாருமே திட்டல, அவன் தன்னோட லக்கை நினச்சி தான் அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அதில் எண்டில் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்னீக் பீக்கில் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடிட்டு வலிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறப்போ கருணாகரன் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா இப்படி தான் ப்ரோன்னு ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு. அது என்னோட மனவேதனையாகவும் இருக்கலாம், படத்தோட காரணமாகவும் இருக்கலாம். அதை டைரக்டர் தான் கேட்குறேன். நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது, இதே படம் ரிலீசிங்ல உங்க நண்பர் படமும் ரிலீஸ் ஆகுது, பரத் அவர்கள் தான். அதுவும் நல்லா இருக்கு சார். எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார், எல்லா படமும் ஓடணும் சார். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்பில் நம்ம வந்து அடுத்த படத்தை பற்றி இன்னும் உற்சாகமாக பேசலாம். ஸோ எங்கள் கூட ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும், பரத்தோட ஒன்ஸ் மோர் டைம் இன் மெட்ராஸாக இருக்கட்டும், சிவாவோட சூதுகவம் 2 அதுலேயும் கருணாகரன் அருமையாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்குது. ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளோ பெரிய இடம், அதில் வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராமல் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க ஜாலியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். இந்த மிஸ் யூ டைட்டிலுக்கு மீனிங் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காமிச்சிருக்கோம். அதில் ஒருத்தர் வந்துட்டு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இல்லை, உலகமே இன்னும் படம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதே கேள்வி அங்கே எழும்புறப்போ இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே பதில் சொல்கிறேன். படத்தில் வந்து செமையாக எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இதுங்கிறதுனால அது தெரியவே இல்லை. அது டேரக்டர் சொன்னப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கேள்வியிலேயே இந்த படத்தோட ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பதில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார். எல்லா படங்களும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு சார். நம்ம அதை வேறு காலகட்டத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். கமல் சார் சொல்கிற மாதிரி 7 கதை தான் இருக்குது. அதை 100 வருஷமாக எடுத்து முடிச்சிட்டோம். இல்லை சார், டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க சார், அந்த காலத்தில் 80s 90ஸ்லாம் வெஸ்ட் இண்டீஸில் மழையே பெய்யாதான். அவங்க என்றைக்கு டெஸ்ட் மேட்ச்சுக்கு போய் விக்கெட் வைக்கிறாங்களோ மழை பெஞ்சிருமா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மேகமூட்டுது, அது மழையாக மாறாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதர் குளிர்ச்சியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வந்து தேட்டரில் உட்காந்துட்டு ஒரு படம் பார்க்குற ஒரு வாய்ப்பாக இருக்கும். சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த தகுதிக்கு நான் வரணும். இன்னும் நான் ஃபஸ்ட்டு படம் இயக்கலை. ஸோ அதுக்கான ஒரு கதை வரும். அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ அவங்கக்கிட்ட போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற விளையாட்டு தான். டைரக்டரோட விளையாட்டு பெருசாக மாறல 100 வருஷத்தில். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும், அது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அப்புறம் அது மேலே நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ போய் கன்வின்ஸ் பண்ணுறது. அது கண்டிப்பாக எனக்கு சூர்யா அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்குறான்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதை சொல்லிடுறேன். புஷ்பா படத்துக்கு பாட்னால மிகப்பெரிய கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் ஜேசிபி பார்க்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு ஒப்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் அல்லு அர்ஜுன் ஏதாவது பிரச்சனை இருக்கா? மறுபடியும் எதுவுமே இந்த வார்த்தையிலே ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவையில்லை. அது மிகப்பெரிய வெற்றி படம். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்களுக்கு கூட்டத்தை வரவேற்கிறாங்க. ஸோ வெரி பாசிட்டிவ். எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கூடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தேட்டருக்கும் கூட்டம் வரும்னு நம்புவோம். அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம்.
ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லோரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுறதுங்கிறது இட்ஸ் 1 in 100 சிச்சுவேஷன். ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த 1 year 2 years ஒரு படத்துக்கும் போடுற உழைப்பு, அதுக்கு நல்ல ரிசல்ட் அவங்களுக்காக காத்துட்ருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட பொறுப்பு நாங்கள் நல்ல படங்கள் எடுக்க முயற்சி செய்துகிட்டே இருப்போம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். சார் ரெட் ஜாயிண்ட் கிட்ட கேட்கணுமே சார், இது எல்லாமே ரொம்ப நல்ல தியேட்டர் கவுண்ட் சார். எங்களுக்கு அந்த படம் எடுக்கிறப்பவே டிசம்பர் மாதம் வெளியிடணும்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா பெங்களூர் கிளைமேட்டில் படத்தை எடுத்திருக்கீங்க, இங்கேயும் பெங்களூர் கிளைமேட் நிலவரப்பே ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அவர் சொன்ன மாதிரி. சார் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துகிட்டு இது எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சித்தார்த் கிட்ட போய் இந்த கதையை சொல்லுவோம். அவர் வந்து லவ் ஸ்டோரியிலே நடிக்காமல் இருக்கிறார் ரொம்ப நாளாக. அவர் இதை ஒத்துக்கிட்டா அப்போ இந்த கதை வந்து ஹிட்டு. ஓகே, எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் வந்து ரொம்ப நாள் லவ் சப்ஜெக்டை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இந்த கதையை கேட்ட உடனே ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பட்டுச்சு. ஓகே, அது வந்து ஓகே அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு அப்போவே வந்து ஓகே, சித்தார்த்துக்கு வந்து மூவி நிறைய தெரியும், நிறைய அனுபவம் இருக்குது. ஹீ இஸ் ஆல்சோ டைரக்டர் இன்சைட். ஸோ அந்த அவர் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த கதையை நம்பி லெட்ஸ் டூ இட். அதுவும் அவர் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோடு இருந்தார். நம்ம லவ் ஸ்டோரி பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தர் வந்து பண்ணுறப்போ, அண்ட் ப்ளஸ் அவரை மாதிரி ஆக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு வந்து இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். அவங்க தர சப்போர்ட்டாக இருக்கட்டும், மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், தி வே தி ஹெல்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ், அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து டிசம்பரில் ஒரு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சது உண்டு. அது ஏற்றபடி அமைஞ்சிடுச்சு. சூப்பர். இல்லைங்க, அதில் நான் நடித்தது வந்து எனக்கு நடிக்க பிடிக்கணும். இல்லை, எனக்கு நடிக்க பிடிக்காது, தெரியாது. நான் வந்து நாளை இயக்குனர் சீசன் 1 வந்து ஃபைனலிஸ்ட்டுங்க. நான், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, அஜய் ஞானமுத்து, நாங்களாம் தான் ஃபைனலிஸ்ட்டு. நான் அப்போது படம் பண்ண வரல. நான் இதில் வந்து அதில் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். இதற்கு தானே பாலா, அப்போ டேரக்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வரணுன்றதுக்காக என்னை கமிட் பண்ணுது. ப்ளஸ் நான் விரும்பி நடிக்கணும்னு நினச்சலாம் நடிக்கலை. அது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு கேமரா முன்னாடி போய் நின்னாலே முகம்லாம் மாறிடும். சார், சித்தார்த் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணுவீங்க, ரொமான்டிக் படம், இந்த பாயிண்ட்டை நம்ம யோசிக்கல. ஆக்சுவலாக ரொமான்ஸ் கிஸ்ல மட்டும் இல்லை, இல்லை ரொமான்ஸு கிஸ்ல மட்டும் சூப்பராக இருக்குது. ரொமான்ஸ் வந்து கிஸ்யூவில் மட்டும் இல்லை, மிஸ்யூவில் தான் அதிகமாக இருக்குன்றார் அவர். அதுதான் நல்ல விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை சார், நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். சரத்குமார் சார் காம்பினேஷனில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அங்கேருந்து நான் வந்து அவங்க கடைசி கட்டு சொல்கிறப்போ நான் ஓடி எந்த துணி கிடச்சதோ உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த துணி மாட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாட்டிலேருந்து மிஸ் யூ டிஷர்ட்டே போட்டு வரேன். இல்லை, கடைசி வரைக்கும் இந்த படம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு 100 days வேலை வரைக்கும் நான் அந்த டிஷர்ட் தான் போட்டிருப்பேன். இன்றைக்கி என்ன அவசரத்தில் போட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்காக என்னோட இன்னொரு ஹீரோ, என்னோட ப்ரொடியூசர் அந்த டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. செட்டில் ஆகிடுச்சு சார். நான் சித்தாக்கு அப்புறம் 2-3 படம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆக்சுவலாக அடுத்த வருஷம் ஃபெப்ரவரியில் அடுத்த படம் லான்ச் பண்ணிவிடுவோம். இன்னொரு படத்தோட கதை ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எங்களுக்கு எட்டாக்கியில் ஒரு ரிலீஸ் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். December 13th, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.